உங்கள் ஆதார் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் சீடிங் ஆயிருக்கா இல்லையாங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சீடிங்கை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களது வந்து ஆக்டிவில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூஆர்எல் வந்து மை ஆதார் அப்படின்னு அடிங்க. நீங்கள் இருக்கு பார்த்தீங்களா, மை ஆதார் அப்படின்னு கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பாருங்கள், மை ஆதார்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்திருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. நீங்கள் டச் பண்ணோடனே வெல்கம் டு மை ஆதார் அப்படின்னு சொல்லி லாகின் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படியே நீங்கள் கீழே வாங்கலேன். நான் கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வேணுமா காட்டுறேன். இந்த இருக்கா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்திருக்கும். இதில் வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் கேப்ஸா அப்படிங்கிற இடத்துல கேப்ஸா கொடுத்துட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். சரிங்களா? உங்களுடைய ஆதார் நம்பர் இந்த கேப்ஸா வந்து தப்பு இல்லாமல் அடிங்க. அடிச்சோடனே லாகின் வித் ஓடிபி அப்படின்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆதாரில் வந்து என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓடிபி கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அங்கே பாருங்கள், ஆக்டிவ்னு சொல்லி க்ரீன் கலரில் வந்திருக்கா. அப்படி வந்தாவே உங்களுடைய ஆதார் கார்டு வந்து ஆக்டிவில் இருக்குன்னு அர்த்தம். இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது முடித்த பிறகு தான் நம்ம செகண்ட் ஸ்டெப் வந்து லிங்க் பண்ணுறதுக்கு போகணும். நம்ம இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம். இப்போ ஆக்டிவில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுச்சு. க்ரீன் கலரில் இருந்து ஆக்டிவ்னு வந்துருந்துச்சுன்னா நம்ம கார்டு வந்து ஆக்டிவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் போய் அதை ஆக்டிவேஷன் பண்ண பிறகு தான் இங்கே வந்து சீடிங் பண்ண முடியும். பேங்க் டு ஆதாருக்கு வந்து சீடிங் பண்ண முடியும். அதை வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு இதை டச் பண்ணுங்கள். க்ரோம் ப்ரௌசரை டச் பண்ணிவிட்டு ncpi.org.in அப்படிங்கிறத அந்த இதை வந்து அடிங்க. யூஆர்எல்ல அடிச்சோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வேணுமா காட்டுறேன். இந்த பாருங்கள், பேஜ் ஓப்பன் ஆகிருக்கா. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். பேஜை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்களேன், எடுத்தோடனே கன்சியூமர்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோன்னா அது கீழே பாருங்கள், கீழே பாருங்களேன், நிறைய சப்டைட்டில்ஸாக நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் கடைசியாக பாருங்கள், பாரத் ஆதார் சீடிங் அப்படின்னு சொல்லியிருக்கா, அதை டச் பண்ணுங்க. பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறேன். இதை போய் டச் பண்ணுங்க. நீங்கள் என்டர் ஒரு ஆதார் நம்பர்னு கேட்டிருக்காங்களா, அந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து பாருங்கள், அந்த டிஜிட் மாதிரி கரெக்டாக அதே அந்த இடத்துல வந்து அடிச்சுக்கோங்க. ரெக்வெஸ்ட் ஃபார் ஆதார்னு கேட்டிருக்காங்க. சீடிங்கா டி சீடிங்கான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம பேங்க்ல இருக்க அக்கௌண்ட்டை வந்து சீட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்முடைய ஆதாரை வந்து கரெக்டாக இதில் அடிச்சுட்டு அடுத்து பாருங்கள், ரெக்வெஸ்ட் ஃபார் ஆதார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீடிங்கா டி சீடிங்கான்னு கேட்டிருக்காங்க. சீடிங்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம ஆதாரோட இணைக்கிறோம். டி சீடிங் அப்படின்னா தேவையில்லாம் 2-3 அக்கௌண்ட்டோட இது வந்து வேறு அக்கௌண்ட்டோட இது வந்து இணைஞ்சிருக்கு, நமக்கு இந்த ஆதார் வந்து இது கூட இணைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னா டி சீடிங் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெக்வெஸ்ட் ஃபார் ஆதார் சீடிங் பார்ப்போம். சீடிங்கில் போய் டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், செலக்ட் யுவர் பேங்க்னு கொடுத்துருக்காங்களா, பேங்க் வந்து டச் பண்ணுங்கள். நிறைய பேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், இந்தியன் பேங்க், ஒரு சில கொஞ்சம் பேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பேங்க் வந்து வரல. இதில் இருக்கிற பேங்க் எல்லாமே இதில் வந்து ஒர்க் ஆகும். இந்த லிங்க் வந்து இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. எந்த பேங்க்கோ அந்த பேங்க் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சீடிங் டைப்புன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். இல்லை பாருங்கள், உங்களுக்கு நல்லா இது பண்ணி ஜூம் பண்ணி காட்டுறேன்.
ஃப்ரெஷ் சீடிங் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சீடிங்கில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். மூமெண்ட் வித்தின் த சேம் பேங்க் வித் அனதர் அக்கௌண்ட்டு. அதாவது வந்து அதே பேங்க்ல வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து 2 அக்கௌண்ட் ஒரு சில ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மூமெண்ட்னு சொல்லி ரெண்டாவது ஆப்ஷனை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அதர் பேங்க். இந்த பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க் நான் வந்து இதை வந்து சீடிங் கொடுக்குறேன் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் சூட்டபுளா இருக்குமோ அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு கூட இப்போ வந்து சீடிங் பண்ணாமே இருக்காங்க, ஆதார் வந்து அதை லிங்க் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா நம்மளே இது வந்து செலக்ட் பண்ணி நம்ம பசங்களுக்கு கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதோடைய அக்கௌண்ட் நம்பரை இங்கே வந்து அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், திரும்ப இந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து நீங்கள் வந்து அடிச்சுட்டுக்கோங்க. அடிச்சுட்டு இந்த இடத்துல டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த பாக்ஸில் வந்து எனபிள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல என்ன இது கேப்ஸா கொடுத்துருவாங்களோ அதே கேப்ஸாவை அப்படியே இந்த இடத்துல வந்து அடிக்கணும். நீங்கள் இந்த கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படிங்க. ப்ரொசீட்னு கொடுத்தோடனே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அது நல்லா படித்து பார்த்துக்கோங்க. எப்போயுமே நார்மலாக வர்ற மெசேஜ் மாதிரி தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு வந்திருக்கும். இப்போ நம்ம எல்லா ஸ்டெப்புமே கரெக்டாக பண்ணிட்டோம். இது பண்ணி முடித்த பிறகு கீழே பாருங்கள், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கீழே அப்படியே தள்ளிட்டு இருந்தேன்னா அக்செப்ட்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இப்போ உங்கள் மொபைல் மாதிரி ஒரு இது வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை ரிஜிஸ்டர் ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட்டுங்கிற பட்டனை வந்து கொடுத்துருங்க. கொடுத்தோடனே அது வந்து சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு சீடிங். இப்போ சீடிங் பண்ணணும்னாலும் இதான் மாதிரி தான். இப்போ சீடிங்கிறத டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ அதே மாதிரி எந்த பேங்க்கோ அந்த பேங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்பர், திரும்ப அதே அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த பாக்ஸ் எனபிள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா கேப்ஸா கரெக்டாக கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துங்க. அவ்வளோதான், அது வந்து டீசீடிங் ஆகிரும். இது வந்து என்ன செய்வாங்கன்னா என்பிசிஏலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். அந்த மெசேஜ் வந்து வச்சு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த என்பிசிஏலேருந்து நமக்கு வந்து மெசேஜ் வந்துருக்கும், இந்த மாதிரி ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு, சீடிங் ஆயிடுச்சு அப்படின்னு. டீசீடிங் சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். நம்மளுக்கு எப்பயும் போல கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் இது வந்து புதுசாக வந்து ஆன்லைன்லேயே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பேங்க்கில் போய் கொடுத்துட்டு வருவோம், அவங்க வந்து சீடிங் பண்ணுறதுக்கு லேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளே அவங்களுக்கு வந்து சீடிங் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கும் பார்த்துக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். நீங்கள் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.